வணக்கம். நம்ம இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மார்க்கெட் வெள்ளிக்கிழமை நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் என்ன பங்குகள்லாம் ஏறி இருந்தது, ஏற்றம் இருந்தது அப்படின்றதையும் 2-3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றியும், ஸோ நம்ம ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் எந்தெந்த பங்குகள்லாம் அதிகமான வாங்கியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் சில முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். நம்ம சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து முடிஞ்ச வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 150 புள்ளிகள் ஏற்றத்தோட முடிஞ்சது. அப்படி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி 156 புள்ளிகள் ஏற்றத்தோட முடிஞ்சது. அதில் நெக்ஸ்ட் நிஃப்டி நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்தது, 550 புள்ளிகள். ஸோ இதனால் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் ஒரு நல்ல ஏற்றம் இருந்தது, ஒரு பூஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நம்ம இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு இது அன்றைக்கி நடந்தது. கடந்த அதே வாரத்தில் போன வாரத்தில் செவ்வாய்க்கிழமைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வீக் அவ்வளோ வீக்கு. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற அவ்வளோ பங்குகளும் கிட்டத்தட்ட ஒரு 3350 பங்குகளில் கிட்டத்தட்ட ஒரு 750 பங்குகள் 800 பங்குகள் மேலே பாசிட்டிவ், கிட்டத்தட்ட 2300 பங்குகள் கிட்டத்தட்ட அன்றைக்கி டிக்ளைன்ஸ். அதே மாதிரி 50 வீக் ஹை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 450 பங்குகள் 50 வீக் ஹை இருந்தது. ஸோ இதெல்லாம் அன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சரிவுக்கு நகரப்போகுது அப்படின்ற நிலைமைக்கு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி ஸோ திரும்ப மார்க்கெட் புதன் வியாழன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது நமக்கு பாசிட்டிவான மார்க்கெட்டாகவே தெரியுது. ஸோ இது அதே மாதிரி 25,980 அப்படின்றது நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிற இடமா நம்ம கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் இந்த 25,880 அந்த 880 980 வருது. 980 பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது அங்கேருந்து ஒரு ரீபவுன்ஸ் ஆகி திரும்ப மார்க்கெட் மேலே கொண்டு போகிற இடமாவே இருக்குது. இந்த 25,880 ஒரு பெரிய சப்போர்ட் பாயிண்ட்டாக நமக்கு செயல்பட்டு இருக்கு, நமக்கு தெரியுது. அதே மாதிரி 28,880 வரும்போது மேலே ஒரு இது வருது. இப்போ இந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,325 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம 50 ஹையை உடச்சி அன்றைக்கி அந்த ஹைக்கு போய்ட்டு திரும்ப ஹையை தக்க வைக்க முடியல, திரும்ப அந்த ஹைக்கு நேரம் கீழே வந்துருச்சு. இப்போ இந்த 26,325 வரும் நாட்கள் தாண்டுவோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த 26,365 மேலே நமக்கு க்ளோசிங் வச்சது அப்படின்னா, ஸோ அடுத்த ஒரு 2 3 நாட்கள் க்ளோசிங் இருந்தது அப்படின்னா மேற்கொண்டு நகரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஒரு 29,000 வரைக்கும் ஒரு அடுத்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே நம்ம நிஃப்டி போகக்கூடிய வாய்ப்புகள் 29,000 இல்லை 30,000 போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி நிஃப்டி ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரேக்கிங் பாயிண்ட்டையும் அப்பர் சைடு நம்ம வச்சுட்டு இருக்க நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா கேண்டில் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது பிப்ரவரி ஆகஸ்ட் மாதம் 25, ஸோ அது பிறகு ஆகஸ்ட் 25 செப்டம்பர் 25, ஸோ இது அக்டோபர் 25, இது நவம்பர் 25, ஸோ இது நவம்பர் 2, இது 6 நவம்பர், இது 26 நவம்பர். ஸோ இது மட்டும்தான் கிட்ட இது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒரே இடத்துல வந்துட்டு திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கேண்டில் 26,325 அன்றைக்கி லாஸ்ட்டாக 1 டிசம்பர் வந்தது. ஸோ இதுக்கு மேலே நமக்கு க்ளோசிங் வைக்குதா அப்படின்றத கண்டினியூஸாக க்ளோசிங் இருக்குதா அப்படின்ற நம்ம பார்க்கணும். ஸோ கீழ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 26,080 ரெசிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு ஏற்றத்தில் ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 25,966 இருக்குது. ஸோ இதுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் 26,080, அதுக்கடுத்து 26,170 நமக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 25,980, ஸோ அதுக்கடுத்து 25,830 நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் 25,950 ஒரு சப்போர்ட்டு, அதுக்கடுத்து 25,820 ஒரு சப்போர்ட்டாக நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மேற்கொண்டு இன்றைக்கி திங்கக்கிழமை மார்க்கெட் ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் எதிர்பார்க்குறது இன்றைக்கி பாசிட்டிவ் சைடு 25,966 முடிஞ்சிருக்கு. ஸோ 26,100 இல்லை 25,120 கிட்ட நம்ம மார்க்கெட் முடியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி எனக்கு தெரியுது. ஒரு 120 புள்ளிகள் பாசிட்டிவாக முடியலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. அதே பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக க்ளோசிங் வச்ச இடம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டி ஹை பார்த்தோம் அப்படின்னா 60,115 வரைக்கும் நம்ம ஹை போயிருக்கு. ஸோ இப்போ அதுக்கடுத்து இப்போ க்ளோசிங் 59,070 கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு சப்போர்ட் பார்த்தா 58,680 ஒரு சப்போர்ட்டு, 58,400 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது.
அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 59,450 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 59,800 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உடைக்கும் போது நமக்கு வந்து மேற்கொண்டு மார்க்கெட் நகரக்கூடிய வாய்ப்புகள் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் ஆல் டைம் ஹை இன்னும் உடைச்சிட்டு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஹையர் அண்ட் ஹை வந்து வச்சு மார்க்கெட் வந்து முடிகிறது நம்மளால் பார்க்க முடியுது. மார்க்கெட் வந்து கீழெல்லாம் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. சில பேர் வந்து போஸ்ட் போடுறாங்க, பயமுறுத்துறதுக்காகவே போஸ்ட் போடுற மாதிரி தெரியுது. 24,300 வந்துடும், 22,200 வந்துடும் அப்படின்னா இந்த எக்ஸ்தலங்களில் ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்க முடியுது. ஸோ அப்படிலாம் மார்க்கெட் வந்து வர ஒரு வாய்ப்பு கம்மி. நல்ல பங்குகள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல ஒரு ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம மார்க்கெட் வந்து பிரகாசமாக இருக்குது. இதே செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 7 நாளில் மெட்டல் பங்குகள் ஒரு 3.5% கிட்ட வந்து ஏற்றத்தில் இருந்தது. அது கன்சூமர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3%, ஐடி வந்து 2.5%, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2.1%, பிஎஸ்சி பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 2%. ஸோ இதெல்லாம் வந்து கடந்த ஒரு 7 நாட்களில் வந்து நமக்கு வந்து செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஐடி வந்து ரொம்ப நல்லா செயல்பட்டுருக்கிறது மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட ஐடி வந்து ஏறி இருக்குது. ஆட்டோமொபைல் ஒரு 3%, ஃபார்மா ஒரு 2%, பேங்க் நிஃப்டி ஒரு 2% கிட்டத்தட்ட இந்த ஏறி இருக்குது. இது வந்து 30 நாளுக்கு உள்ள ஒரு டேட்டா. அதே மாதிரி கடந்த ஒரு 7 நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ போன வாரத்தில் இந்த மார்க்கெட் முடிஞ்சது இல்லையா, அந்த போன வாரத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பங்குகள்லாம் ஏற்றம் இருந்த பங்குகள்லாம் இருக்குது. கேசவரம் இண்டஸ்ட்ரீஸ் 27% ஏறி இருக்குது. ரெயின் இண்டஸ்ட்ரி 16%, ப்ரொஜ் இண்டஸ்ட்ரி 12%, ரிலையன்ஸ் பவர் 11% ஏறி இருக்குது. சக்தி பம்ப்ஸ் கிட்டத்தட்ட 11% ஏறி இருக்குது. அத்துமன் 11%, ஜெட் கொமர்ஷியல் வெஹிக்கல் 10% ஏறி இருக்குது. கேப்ரியல் இண்டியா ஒரு 9% ஏறி இருக்குது. தீபக் நைட்ரேட் 9% ஏறி இருக்குது. அப்புறம் கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின் 8%, மஹேந்திர ஃபைனான்ஸ், பிரிகால், ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாட்டம் வந்து திரும்ப வந்து 8% போன ஒரு மார்க்கெட் ஏறி இருக்குது. லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் 8% இருக்குது. டாடா எலக்ஸி 7% இருக்குது. வேதாந்தா நல்ல ஒரு ஹையை தாண்டி 7% இருக்குது. ரூட் மொபைல் அது 7% இருக்குது. ஐநெக்ஸிங் ஒரு 6% இருக்குது. பாரதி எக்ஸாகாம் ஒரு 6% இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஃபினால்ஸ் கேபிள்ஸ், பிடிஎஸ், அசோக் லேலண்ட், இன்டர்குளோப் ஏவியேஷன், அவந்தி ஃபீட்ஸ், சன் ஃபார்மா, விஐபி இண்டஸ்ட்ரி, ஸ்ட்ரைட் ஃபார்மா, குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து கடந்த வாரத்தில் ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருந்தது. அதே மாதிரி இரண்டாம் தர பங்குகளை பார்த்தோம் அப்படின்னா டிசிஐ ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 53% இருக்குது. டிவி விஷன் 54% இருக்குது. மீஷோ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வாரத்தில் 35% ஏறி இருக்குது. ஸோ அந்த மீஷோ வந்து நம்ம வந்து கடந்த அந்த வாரத்தில் ஏறினது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மீஷோவை பொறுத்த வரைக்கும் 1,06,000 கோடி வந்து கேபிட்டல் கடந்த வாரத்தில் வந்து அந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சதோட வந்து வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் 1,06,000 கோடி கேபிட்டல் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. ஒரு புது ஸ்டார்ட் அப் தான். ஸோ இது வந்து இந்த அளவு வந்து வேல்யூஷன் வர்றது வந்து ரொம்ப வந்து இதுவாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் ஜொமேட்டோ பார்த்தோம் அப்படின்னா வந்த இதை விட விலை கம்மியாக வந்து ஒரு 40-50 ரூபாய்க்குலாம் வந்துட்டு திரும்ப வந்து மேலே வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 2-3 டிக்கெட்டாக வந்து இருக்கிற கம்பெனிஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அசோக் லைனில் பார்த்தோன்னா இப்போ தான் 1,00,000 கோடி வந்திருக்கு. அதே மாதிரி பெல், பிஹெச்இஎல்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய அந்த கம்பெனி பார்த்தா அதுவும் 1,00,000 கோடி. லூபின் ஃபார்மா கம்பெனி அதெல்லாம் வந்து 1,00,000 கோடி. மாரிகோ, ஸ்ரீ சிமெண்ட், ஜைடஸ் லைஃப், எஸ்ஆர்எஃப், ஹேவல்ஸ், டாபர், பாரத் ஃபோர்ஜ், எம்ஆர்எஃப், அபார்ட், கோல்கேட் பாமால் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாரிக்கோ பொறுத்து 95,000 கோடி, ஸ்ரீ சிமெண்ட் 92,000 கோடி, ஜைடஸ் லைஃப் 92,000 கோடி, எஸ்ஆர்எஃப் வந்து 89,000 கோடி, ஹெவல்ஸ் 87,650 கோடி, டாபர் வந்து 87,000 கோடி, பாரத் ஃபோர்ஜ் 67,500 கோடி, எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா 64,300 கோடி, அபார்ட் வந்து 58,770 கோடி, கோல்கேட் பாமால் ஒரு 56,750 கோடி. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2-3 டிக்கெட்டாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து இப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு புது கம்பெனி இவ்வளோ தூரம் கேபிட்டல் ரைஸ் பண்ணி வராங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் வந்து பங்கு விலை குறைஞ்சின்னா கேபிட்டலோட விலை குறைஞ்சி கேபிட்டலோட இது குறைய ஆரம்பிச்சிடும். பங்கோட விலை இந்த விலை இருக்கிறதுனால கேபிட்டல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பங்கோட விலை இவ்வளோ தூரத்துக்கு இருக்க வாய்ப்பு வந்து இருக்கிறது கிடையாது. அதனால் வந்து இந்த பங்கில் யாராவது பங்கு அதிகமாக ஏறுது அப்படின்னு சொல்லி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போய் அந்த பங்கில் போடாதீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸி மை ட்ரிப்பு இப்போ பார்த்தோம் அந்த மாதிரி நிறுவனங்கள் மாதிரி கிட்டத்தட்ட கீழ் லெவலில் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா திரும்ப அது வந்து மேலே எழுப்பி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மீஷோவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரிலிகேப் கேபிள் மேனுஃபேக்சரிங் 26% ஏறி இருக்குது. பர்ஷா என்ற பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 23% ஏறி இருக்குது. ரோட்டோ பம்ப்ஸ் 22% இருக்குது. சில நிறுவன பங்குகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஏற்றத்துக்கு இந்த செக்டாரை சேர்ந்த ஏற்றத்துக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவனிச்சேன்னு தெரியும். அடுத்து வர நாட்களில் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ஏறப்போகுது அப்படின்றதையும் சில ஸ்கிரிப்ட்ஸ் ஏற்றம் கொடுத்து நமக்கு காமிச்சிருக்கு. நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தெரியும்.
அதே மாதிரி லாய்ட்ஸ் அண்ட் ரோஸ் 22% இருக்குது. சத்பவ் இன்ஜினியரிங் இருக்கிறதுக்கு 22% இருக்குது. பிளஸ் யூஎஸ் ஃபார்மா 20% இருக்குது. யூஜி லாஜிஸ்டிக் 19% இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ லென்ஸ் கார்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. அதே மாதிரி லென்ஸ் கார்ட்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது, கம்மியாக கவனம் செலுத்துறது. இதுவும் வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ஆண்டனி வெஸ்ட் ஹேண்ட்லிங் 14% இருக்குது. மனாஸ்கா ஸ்டீல்ஸ், மகாராஷ்டிரா ஹாப்பி, சிபிசி, இபேக் டியூரபிள்ஸ், ட்ரிடென்ட், டெக்ஸோ, ஆக்சிடா காட்டன், ஸ்ரீநகர். ஸோ இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகள். ஆரோக்கிய உறவி டிஃபென்ஸ், ஸோ டைம் ஃபோக்கஸ், எஸ்ஆர்ஜி ஹவுசிங், ஈகோ ரீசைக்ளிங், கென்வி ஜுவல்ஸ், ஜெம் ஆரோமேட்டிக்ஸ். ஸோ இந்த பங்குகள்லாம் கடந்த வாரத்தில் ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது நமக்கு. ஸோ அபெக்ஸ் ஃப்ளோஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 70% ஏற்றம் கொடுத்துருக்கு. கோதாவரி பயோரிஃபின் 7% ஏற்றம் கொடுத்துருக்கு. கார்டன் 7-8% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து போன வாரத்தில் வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. அஷப்புரம் அதுவும் ஒரு 6% ஏற்றம் கொடுத்த பங்காக இருந்தது. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு 3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது 3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரைகோ ஆட்டோ அப்படின்ற ஒரு பங்கு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு கிட்டத்தட்ட 50 ஹைக்கு அது ரொம்ப கொஞ்சம் நல்ல இதுவாக கிட்டத்தட்ட ஆட்டோ ஆன்சிலரியோட ஸ்டாக்கை சேர்ந்தது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 7 நவம்பர் வந்து கிட்டத்தட்ட 88 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ 120 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த பங்கு அதனால் வந்து இந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரேக் அவுட் லெவல்லையும் இருக்குது. இந்த பங்கையும் கவனிக்கலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோம் கேன்ஃபின் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம். கனரா பேங்கோட சேர்ந்த ஒரு நிறுவனம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹை லெவலில் இருக்குது. ஒரு பிரேக் அவுட் கொடுக்கக்கூடிய நிலையிலையும் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 6 மாதத்தில் 550 ரூபாயிலிருந்து 930 ரூபா வந்திருக்கு. இந்த இடத்துலையும் நம்ம வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த பங்குல இருக்குது. அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு மார்க்கெட் நகர்வு இருந்ததுன்னா இந்த பங்கு பெரிய ஏற்றம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு நிறுவன பங்கு. இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட்டும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட தாண்டி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகக்கூடிய வாய்ப்புள்ள பங்காக தெரியுது. 3 பங்குகள் சொல்லியிருக்கு. 3 பங்கையும் கவனிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கவனிங்க. இது வாங்குவோ விற்போ சொல்லிருக்கேன்னா இது கிடையாது. நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டு போட்டு இது கவனிங்க. அதுக்கடுத்து ப்ளூம்பர்க் வந்து நம்ம மார்க்கெட்டை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அமைதியான மார்க்கெட்டாக இருக்குது இந்தியன் மார்க்கெட். இதில் வந்து டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து முதலீட்டாருக்கு வந்து ரொம்ப வந்து அந்த டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இந்தியா விக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லெஃப்ட் வீக் லோவில் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தோம் பயத்தில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களோட ப்ரீமியம்லாம் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ப்ளூம்பர்க்லேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி டிட்டாகர் வேகன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரயில்வே இன்ஜினை வந்து டிரைவர் இல்லாமல் ஒரு இன்ஜின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அகமதாபாத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வந்து டிட்டாகர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜூபிட்டர் வேகன் வந்து அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து பங்குகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,87,240 பங்குகளை வாங்கியிருக்காங்க. 135 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க ஜூபிட்டர் வேகன் அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் அந்த பங்குகளை வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பங்குகளை வந்து அதிகமாக வாங்கியிருக்க பங்குகள். ரேகா ஜூன்ஜன்வாலா, அதாவது நம்மளுடைய ராகேஷ் ஜூன்ஜன்வாலா ஒய்ஃப் வந்து ஃபெடரல் பேங்க்கில் 94%, டைட்டன் கம்பெனியில் 17%, கனரா பேங்க்கில் 11% ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முகுல் அகர்வால் அவங்க பார்த்தோம் அப்படின்னா சேரம் ரீசைக்ளிங்கில் 10% ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓசல் டிவைஸில் 7.56%, கான்கட் கண்ட்ரோலில் 5.5% ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் ஆஷிஷ் தவான் வந்து ஈக்விட்டி ஸ்மால் பேங்க்கில் 0.11% வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஷிஷ் கச்சோலியா பிடபிள்யூ இன்ஜினியரிங் 9.33%, காஸ்மிக் சிஆர்எஃப்ல 9.19%, டியூ டிஜிட்டல் குளோபலில் 8.53% ஏற்றம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதுசூதன் கேலா அப்படின்றவங்க பிரதாப் ஸ்நாக்ஸில் 4.6% ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சுனில் சிங்கானியா பார்த்தோம்னா ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸில் 6.14%, இண்டோ கல்ஃப் ப்ராப்ஷன்ஸில் 4.02%, மங்கள் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் 2.89% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அனில்குமார் கோயல் அந்த அசோசியேட்ஸ் பார்த்தோம்னா ஒரியானா பவரில் 1.99%, அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில்ஸில் 1.84%, இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரோ பவரில் 1.62% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கோவிந்த்லால் எம் பாரிக் அப்படின்றவங்க ராம்கோ இண்டஸ்ட்ரீஸில் 0.04% பங்குகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ராம்கோ சிமெண்ட்ஸ் 0.02%, சுந்தரம் கிளேட்டனில் 0.01% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகே. மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகலாம். லாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எடுத்தவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் இன்றைக்கி. அதே மாதிரி வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நான் டெய்லி கண்டினியூஸாக வீடியோ பார்க்க போகிற மாதிரி பார்க்குறேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.